நான் உங்கள் தோழி சுகுமாரி ரவிசெய்தி வீட்டிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் 63 நாயன்மார்களை பற்றி சொல்ல போகிறேன். அதில் முதல் நாயன்மார் வந்து அதிபத்த நாயனார். இவர் வந்து மீனவ குலத்தில் பிறந்தவர். இவர் வந்து மீனவ தலைவனாக இருக்கார். இவர் நாகப்பட்டினத்தில் இருக்கிற துறைப்பாடிங்கிற ஊரில் பிறக்கிறாரு. அங்கே வந்து ஓரளவுக்கு செல்வந்தராக வாழ்ந்துட்டுருக்காரு. அது மாதிரி அவர் வந்து இப்போ அவருடைய வேலை என்னென்னா மீனவர் வந்து கடலில் போய் முதல்ல தனக்கு கிடைக்கிற மீனை வந்து கடவுள் சிவபெருமானுக்கு அர்ப்பணம் பண்ணிவிடுவார். இந்த மாதிரி டெய்லி பண்ணிகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் கிடைக்கிற மீனை வந்து அதில் வர வருமானத்தை வச்சு குடும்பத்தை நடத்துவார். இது மாதிரி டெய்லி பண்ணிகிட்டே இருப்பார். ஓரளவுக்கு வாழ்க்கை ஓடின்னு இருக்கும். சந்தோஷமாக இருந்தார். திடீர்னு ஒரு நாள் வந்து என்ன ஆயிடுதுன்னா, அவர் மீன் பிடிக்க போகிறார் கடலில். அப்போ வந்து கிடைக்கிற மீன் அதே மாதிரி சிவபெருமானுக்கு அர்ப்பணிச்சிடுவார். ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்க்குறாரு, மீனே கிடைக்கல. ஏதோ சோகமாக வீட்டுக்கு வராரு. அப்புறம் அது மாதிரி பண்ணிகிட்டே கொஞ்ச நாள் அது மாதிரி கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பார். மீனே கிடைக்காது. முதல் மீன் கிடைக்கும், அது கடலில் விட்டுடுவார், சிவனுக்கு அர்ப்பணிச்சிடுவார். இதேமாரி காலம் போயிட்டே இருக்கும். குடும்பம் வந்து பட்னி பசியால் கஷ்டப்படும். மனைவி மக்கள்லாம் கஷ்டப்படுவாங்க. அவர் ரொம்ப கஷ்டம், என்னடா இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு சிவபெருமானை வேண்டுவார். அப்போ வந்து வேண்டின்னு இருக்கும்போது ஒரு நாள் வந்து திரும்பி அதேமாதிரி முயற்சி விடாமல் திரும்பி கடலில் போய் மீன் பிடிக்க போகிறாரு. மீன் பிடிக்க போகும்போது முதல் மீனை வந்து சிவனுக்கு அதை எப்பவும் போல் சிவனுக்கு அர்ப்பணிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் இப்போ வெயிட் பண்ணுறாரு, கிடைக்கவே இல்லை. மீன் ரொம்ப நேரம் கிடைக்கவே இல்லை. வெயிட் பண்ணி பார்க்குறாரு. அப்புறம் வந்து ஒரு திடீர்னு ஒரு நவராத்திரத்தினால தங்க மீன் கிடைக்கிறது. தங்க மீன் பார்த்தோன்னே இது வந்து தெய்வீக மீன் மாதிரி இருக்கே, இதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இது கடவுளுக்கே அதையும் அர்ப்பணிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கே அதையும் அர்ப்பணிச்சிடுவார். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து என்னடா பண்ணுறது, நம்ம இது மாதிரி கொடுத்து பண்ணிட்டோமே, வீட்டில் போய் என்ன பண்ணுறது, அவருக்கு கவலையாக இருப்பார். அப்போ அது மாதிரி இருக்கும்போது அவருடைய அன்பையும் பக்தியும் மெச்சி சிவபெருமான் வந்து வானத்தில் பார்வதி சேர்ந்து காட்சி அளிக்கிறார் அவருக்கு. அதை பார்த்தோன்னே அவர் மெய் செலுத்து போகிறாரு. இது அதிபத்த நாயனார், உன்னுடைய அன்பை மெச்சி தான் நான் வந்து அன்பையும் பக்தியை மெச்சி நான் உனக்கு உனக்கு ரொம்ப பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு நீ வந்து இனிமே இருந்து என்னுடைய பக்கத்தில் இருக்கிற சிவனடியார்களோட நீயும் ஒருத்தராக இருப்ப. அப்புறம் நீ 63 நாயன்மார்களை முதல் நாயன்மாராக போற்றப்படுவ அப்படின்னு சொல்கிறார். இனிமேல் வந்து நீ என்னோடையே இருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைச்சிக்கிறார். இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம சிவன்கிட்ட எவ்வளோ பக்தியும் அன்பும் செலுத்துகிறோமோ அந்தளவுக்கு கடவுள் நமக்கு சாதகமாக ஹெல்ப் பண்ணுவார். நமக்கு காட்சி கொடுத்து நம்மளையும் வந்து சிவன் இடத்துல அழைச்சிப்பார். அதாவது முக்கியமான இது. நன்றி, வணக்கம்.